அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் நடத்திய எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், அது மட்டும் இல்லாமல் ஓஏ எக்ஸாம், சிஏ இது போன்ற எக்ஸாம்களுடைய மார்க் லிஸ்ட் விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வருவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்போம். இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு முக்கியமான ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எப்போனாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் பாருங்கள். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் சண்டே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. சண்டே தானே அப்படின்னு இல்லாமல் சண்டேவும் அப்டேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுங்க. அதனால் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி இல்லைன்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக வந்துருன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் விசாரித்து பார்த்ததில் இந்த வாரத்தில் கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தயாராக இருங்க. அப்போ யாருக்கெல்லாம் அந்த சான்ஸ் இருக்கும் அப்படிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகலாம். இந்த நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அனாலிசிஸ் ஃபுல்லாகவே நான் சொல்கிறதுக்கு காரணம் பாருங்கள். லாஸ்ட் டைம் என்னோடய ஃப்ரெண்டு இதே ஹைகோர்ட் எக்ஸாம் நடத்தின எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சீனியர் பைலிஃபுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க செலக்டும் ஆகிட்டாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நல்ல மார்க் எடுத்து செலக்ட் ஆனாங்க. அந்த இன்டர்வியூவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ கிடையாது, சிவி மட்டும் வச்சுருந்தாங்க. அந்த வெரிஃபிகேஷனில் போய்ட்டு அவங்க அதுவும் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அவங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது அவங்க கொடுக்கல. அதனால் நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குறோமோ அந்த டாக்குமெண்ட் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட ஒன்று இருக்கும். அதில் நம்ம என்னென்னலாம் அப்லோட் பண்ணுமோ அதை மட்டும் அவங்க டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டைமில் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் மறந்துட்டேன், அப்ளை பண்ணும்போது விட்டுட்டாங்க, இல்லை நான் மறந்துட்டேன், இல்லை அப்ளை பண்ண சென்டரில் மறந்துட்டாங்க அப்படின்னு எந்த ரீசன் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களாம். அதனால் மட்டுமே அவர் நல்ல மார்க் எடுத்தும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் வரல, போஸ்டிங் கிடைக்காம அடுத்த குரூப் 4 தான் அவர் போனார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு என்னென்ன நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுத்துருக்கோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற மார்க்கில் இருந்தீங்கன்னா 100% நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் பாருங்கள். இந்த சிவி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் அவங்க சொல்கிற இடத்துல நடக்கும். அந்த டைமில் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரிஜினல் மேக்ஸிமம் நிறைய பேர் ஒரிஜினல் வச்சிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ்லையோ அந்த பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்த அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலேஜில் கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு சிலர் ஒரிஜினல் இல்லாமல் ஜெராக்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து ஒரிஜினல் இல்லைனாலும் அதை வந்து நம்ம ஜெராக்ஸ் கொடுத்தாலே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் கம்பல்சரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா பிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க. மேக்ஸிமம் அப்ளை பண்ண 95% கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் ப்ரியாரிட்டியில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். இல்லை நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு நான் ஜென்ரலாக போகிறதுக்கு வெயிட் பண்ணுறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது இந்த கட் ஆஃப் சொல்கிறதுக்கான காரணம் லாஸ்ட் டைம் நடந்த இதே எல்லா போஸ்டிங்களும் இது மாதிரியான கட் ஆஃப் தான் இருந்தது. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 95% ஒரு கரெக்டாக தான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இதில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகலாம் தவிர, ஆனால் இந்த அளவுக்கு மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் இப்போ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதில் பாருங்கள், இந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் இதிலெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாகவே ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 162 அதாவது 170 கொஷின் நம்ம எழுதியிருப்போம். அந்த 170 பார்த்தீங்கன்னா 162 ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக ஜென்ரலாக சான்ஸ் இருக்குது. அதே ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் எல்லாருக்கும் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. அந்த ப்ரியாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதில் 155 160 எடுத்தால் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஜென்ரலில் விமன் பார்த்தீங்கன்னா 160, அதே மேல் பார்த்தீங்கன்னா 161. சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். பிசியில் பார்த்தீங்கன்னா 155 160 நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஏன் இவ்வளோ வேரியேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மார்க் எடுத்தாலும் கண்டிப்பாக நிறைய பேர் கூப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது பார்ப்பீங்க. அதில் பிசியில் பார்த்துக்கோங்க. இதிலே பிசியில் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் மற்றது ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக 150 உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் எம்பிசியில் 158 160. இதுலேயும் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் யாரும் வச்சுருந்தீங்கன்னா 150க்கு நல்ல சான்ஸு உங்களை கூப்பிட்றதுக்கு. சரிங்களா? எஸ்சி பார்த்தீங்கன்னா 150+, இந்த எஸ்சிஏயில் பார்த்தீங்கன்னா 150+, இதுலேயும் எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 148+. இதெல்லாம் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அதே நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்ச் ஆகலாம். ஆனால் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக பாருங்கள், இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருக்குது பார்த்தியா, இந்த எக்ஸாம் 100 மார்க் 100 கொஷின் இருந்தது. அந்த 100க்கு நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வச்சுருந்தா யோசிக்காதீங்க. 85+ வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கூப்பிட்டுருவாங்க. ஜென்ரலில் 95+, பிசியில் பார்த்தீங்கன்னா 85 90, எம்பிசியில் 87 to 90, இந்த எஸ்சிஏயில் பார்த்தீங்கன்னா 85+, எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 82+. இந்த கேட்டகரி தான் கண்டிப்பாக வரப்போகுது. நீங்கள் ரிசல்ட் வரும்போது பார்ப்பீங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வரும்போது செலக்ட் ஆகிட்டு பண்ணிங்கன்னா அந்த 30 மார்க்குக்கு என்னென்ன பண்ணணும், அது என்னென்ன கொஷின் கேட்பாங்க, அது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, அது எது படிக்கணும், எல்லா டிப்ஸும் நான் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு போங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிருந்து நான் அனலைஸ் பண்ணி அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நம்புகிற மாதிரி தான் இருக்குமே. இது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோவை போய்ட்டு பாருங்கள். நீங்கள்
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மெயினாக குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, நெக்ஸ்ட்டு எஸ்ஏ எக்ஸாம், இந்த போலீஸ், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த எம்ஹெச்சி ஹைகோர்ட் எக்ஸாம் நம்ம பார்த்துருக்கிறது. இது மாதிரி டெட்டு, இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் ஷார்ட்கட் மெத்தடில் ரொம்ப ஈஸியாக ஒரே டைம் பார்த்தோன்னா எப்பயும் மறக்காத மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் போய்ட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.